அனைவருக்கும் வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, மிஷன் ககன்யான் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்த போகிறாங்க. ஸோ அந்த திட்டத்தில் இருக்க முக்கியமான ஒரு விஷயங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வு நோக்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் அதில் வந்து கேட்பாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விண்வெளி வீரர்களை வந்து அதற்காக செலக்ட் பண்ணி அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மிஷன் ககன்யான். ஸோ இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ முத அறிமுகப்படுத்துகிறாங்கன்னா 2018 அப்போ சுதந்திர தின உரை, அதாவது நம்மளுடைய அந்த ரெட் ஃபோர்ட் செங்கோட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமர் அவர்கள் வந்து சுதந்திர தினத்துக்கு வந்து கொடியேற்றி வச்சு உரையாற்றுவாங்க. அந்த உரையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கான அறிவிப்பை வந்து பார்த்தீங்கன்னா, பிரதமர் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மிஷன் ககன்யான் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்த போறோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கிறாங்க. அப்ப ககன்யான் அப்படிங்கிறது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சமஸ்கிருத வார்த்தை. அப்ப இது சமஸ்கிருத வார்த்தை. அப்ப இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வான் ஊர்தி அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான் இந்த ககன்யான். அதாவது அந்த திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. அப்ப இந்த திட்டத்தோடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 விண்வெளி வீரர்களை பூமியின் தாழ்வு வட்டப்பாதைக்கு அனுப்பி பரிசோதனைகள் செய்து அகைன் அவங்கள பூமிக்கு திருப்பி கொண்டு வர்ற நோக்கத்தோட தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அப்ப பூமியில இருந்து தாழ்வு வட்டப்பாதைனா பூமியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் உயரத்துல ஒரு 3 பேரை அனுப்பி அங்க சில பரிசோதனைகள்லாம் பண்ணிட்டு அகைன் அவங்கள சேஃபா பூமியில வந்து லேண்ட் பண்ற வைக்கிற மாதிரி தான் இந்த திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இதனுடைய நோக்கம். ஸோ அதான் இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன ராக்கெட் வந்து பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, GSLV Mark 3 அப்படிங்கிற வகையை சேர்ந்த ராக்கெட் தான் அதுக்கு வந்து பயன்படுத்த போகிறாங்க. ஏன்னா இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலோடு கெப்பாசிட்டி அதிகமான எடை கொண்ட விஷயங்களை வந்து கொண்டு போகும். ஏன்னா நம்ம இப்போ 3 பேரை கொண்டு போகிறோன்னா 3 பேருக்கான அந்த க்ரூ மாடல், சர்வீஸ் மாடல் இதனுடைய வெயிட் எல்லாமே அதிகம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டன்னுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வெயிட்டை வந்து கொண்டு போகக்கூடிய ஒரு வாகனம் தான் இந்த GSLV Mark 3 அப்படிங்கிற ஒரு ராக்கெட். இது வந்து இப்போ இதனுடைய பெயர் வந்து பார்த்தீங்கன்னா LVM-3 அப்படின்னு சொல்லி மாற்றிட்டாங்க. அதாவது லான்ச் வெஹிக்கிள் Mark 3 அப்படிங்கிற பேரில் இப்போ கரண்டாக மாற்றிட்டாங்க. முதல் GSLV Mark 3 தான் இருந்துச்சு. இப்போ LVM-3 அப்படிங்கிற மாதிரி இது வந்து மாற்றிட்டாங்க. அப்போ இந்த ராக்கெட்டோட பேலோடு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குழு விண்கலம், அதாவது க்ரூ மாடல். அதாவது அந்த க்ரூனா 3 பேர் போறாங்க இல்லையா, அவங்க இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அந்த க்ரூ மாடல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சேவை விண்கலம், சர்வீஸ் மாடல், அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு மாடல். இந்த 2 மாடல் தான் இதனுடைய பேலோடா வந்து இந்த ராக்கெட்ல வந்து இருக்க போகுது. ஸோ அதான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரூ மாடல். இதுக்குள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விண்வெளி வீரர்கள் வந்து இதுக்குள்ளதான் சேஃபா இருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் மாடல். இது வந்து என்னன்னா இந்த அந்த க்ரூ இருக்குல்ல, அந்த விண்வெளி வீரர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை கரெக்டான லொக்கேஷனில் பூஸ்டர் கொடுத்து என்ன பண்ணுறது, போய் நகர்த்துறது, அவங்கள மூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாமே இந்த சர்வீஸ் மாடல் வந்து பண்ணும். இது க்ரூ மாடல், இது சர்வீஸ் மாடல். கிட்டத்தட்ட 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் இருந்து கீழே வந்து கொண்டு வர்ற மாதிரி தான் இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கான ஏவுதளம் எங்கேருந்து ஏவ போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து தான் ஏவ போகிறாங்க. ஒரு எந்த வருஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2025 இதற்கான ப்ராசஸ் வந்து நடக்க போகிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் டேட்டு மந்த் எல்லாமே இனிமேல் தான் அறிவிப்பாங்க. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயோமித்ரா. இது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வயோமித்ரா அப்படிங்கிறதும் ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான். முதைய பார்த்துட்டோம், ககன்யான் அப்படிங்கிறதும் ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான். இந்த வயோமித்ரா அப்படிங்கிறதும் ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த 3 பேர் போகிறாங்கல்ல, இவங்க கூட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோவையும் சேர்த்து அனுப்ப போகிறாங்க. அந்த ரோபோவோட பேர் தான் வயோமித்ரா அப்படிங்கிறது பேர். விண்வெளி நண்பன், இதனுடைய தமிழ் மீனிங் என்னன்னா விண்வெளி நண்பன் அப்படின்னு பொருள்படக்கூடிய ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான் இந்த வயோமித்ரா. பெண் வடிவில் இருக்கும் ஒரு ரோபோட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வடிவத்தில் இந்த ரோபோ வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. 3 விண்வெளி வீரர்களோட இந்த ரோபோட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பயணிக்க போது அவங்களுக்கு தேவையான சில உதவிகள் வந்து பண்ணுறதுக்காகவும் இந்த ரோபோட்டை வந்து அனுப்புகிறாங்க. இது எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2020 அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த ரோபோட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ககன்யான் சோதனையில் பங்கு பெறும். மேலும் விண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி வீரர்களுக்கு உதவுற வகையில் இந்த ரோபோட் வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. சரிங்களா. அடுத்து விண்வெளி வீரர்கள். ஸோ அப்போ 3 பேர் அனுப்ப போகிறாங்க. இதற்காக தற்போது 4 விண்வெளி வீரர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இந்த 4 பேரில் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக விண்வெளிக்கு வந்து போக போகிறாங்க. இந்த 4 பேரும் பயிற்சியில் ஈடுபடுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேர் அனுப்ப இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4 பேர் தான் இவங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர், அகந்த் பிரதாப், அஜித் கிருஷ்ணன், அடுத்து சுபன்ஷி சுக்லா அப்படிங்கிற 4 பேர் தான் போகிறாங்க. இவங்கள பற்றின டீட்டெயில் வந்து இப்போ பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து இதான் அந்த 4 பேர்.
குரூப் கேப்டன், இவங்களும் குரூப் கேப்டன், விங் கமாண்டர் இவங்க. ஸோ இதான் அந்த 4 பேர். ஸோ இவங்களுக்கான பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா ககன்யான் திட்டத்திற்கான பயிற்சி எந்த நாடு வழங்குதுன்னு சொல்லி கேட்கலாம் அடிக்கடி. யாரு? ரஷ்யா தான் இதற்கான பயிற்சி வந்து வழங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் யாருன்னா பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் அப்படிங்கிறவர் வந்து யாருன்னா, இவர் வந்து கேரளத்தை சேர்ந்தவர், கேரள மாநிலத்தை சேர்ந்தவர் தான் இவர். இவர் 1998 இந்திய விமானப்படையில வந்து சேர்றாரு. ஸோ இந்திய விமானப்படையில இந்த 4 பேருமே இந்திய விமானப்படையை சேர்ந்தவங்க தான். ஸோ அதுல ஒருத்தர் தான் இவர். இவர் வந்து குரூப் கேப்டன் அப்படிங்கிற அந்தஸ்துல இப்ப கரண்டா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 3000 மணி நேரம் பறந்த அனுபவம் வந்து இவருக்கு வந்து இருக்குது. இந்த 4 பேர்ல மிகவும் மூத்த விண்வெளி வீரர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஜித் கிருஷ்ணன், இவர் முக்கியமான ஒரு பர்சன். ஏன்னா இவர் வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு விண்வெளி வீரர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரும் குரூப் கேப்டன் அந்தஸ்துல தான் இவரும் இருக்காரு. குடியரசுத் தலைவர்கிட்ட தங்க பதக்கத்தையும் மரியாதை வாளையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷார்டு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின ஒரு பெருமை வந்து இவருக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 2900 மணி நேரம் விண்வெளியில பறந்த அனுபவம் வந்து இவருக்கு வந்து இருக்குது. இவர் வந்து முக்கியமான ஒரு பர்சன். ஏன்னா இவர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர். அடுத்து அங்கத் பிரதாப், இவர் வந்து உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். Su-30 MKI, MiG-21, MiG-29, ஜாக்வார் இந்த மாதிரி போன்ற போர் விமானங்களை ஓட்டின அனுபவம் இவருக்கு வந்து இருக்குது. இவரும் குரூப் கேப்டன் அந்தஸ்துல இருந்திருக்காரு. சுமார் 2000 மணி நேரம் விண்வெளியில வந்து பறந்த அனுபவம் வந்து இவருக்கு இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுபன்சு சுக்லா, இவரும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். 4 பேர்ல இளையவர் இவர் தான். கிட்டத்தட்ட 2000 மணி நேரம் பறந்த அனுபவம் வந்து இவருக்கு வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ 4 பேர்ல ஒருத்தர் கேரளத்தை சேர்ந்தவர், ஒருத்தவங்க தமிழ்நாடு, 2 பேர் யூபி உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அடுத்து இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் விண்வெளியில இந்திய வீரர்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வையை பார்த்துடலாம். ராகேஷ் சர்மா, இவர் வந்து 1984 ரஷ்யா சார்பில் வந்து போயிருப்பாரு. யுஎஸ்ஆர் சோயஸ் T-11 அப்படிங்கிற ராக்கெட் மூலியமா அவர் வந்து இவங்க போயிருப்பாங்க. அடுத்து கல்பனா சாவ்லா வந்து அமெரிக்கா சார்பா 1997 STS-87 அப்படிங்கிற ராக்கெட் மூலியமா இவங்க வந்து போயிருப்பாங்க. அடுத்து இப்ப இதற்கான சோதனை ஓட்டம், இப்ப ககன்யான் அப்படிங்கிற திட்டத்துக்கு வந்து பல கட்ட சோதனைகள் நடக்கும். ஸோ இந்த 3 வீரர்கள் போறதுக்கு முன்னாடி எந்தவித ஆட்களும் இல்லாம அனுப்புவாங்க. அதான் வந்து பாத்தீங்கன்னா 3 கட்டமா இதுக்கான சோதனை நடக்கும். TVT1, TVTனா டெஸ்ட் வெஹிக்கிள் டெமான்ஸ்ட்ரேட்டர்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் சோதனை நடக்கும். அகைன் செகண்ட் சோதனை நடக்கும். 3ஆவது டைம் சோதனை நடக்கும். அதாவது ஆளே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் விண்வெளிக்கு அனுப்பி அங்கே கரெக்டான லொக்கேஷனில் நிப்பாட்டிட்டு அந்த பரிசோதனைகள்லாம் பண்ணிட்டு அகைன் அவங்கள வந்து அந்த இது வந்து சேஃபாக லேண்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் பார்ப்பாங்க. இதே மாதிரி 3 கட்ட சோதனைகள் நடத்தினதுக்கு அப்புறம் தான் விண்வெளி வீரர்களே என்ன பண்ணுவாங்க, பயணம் மேற்கொள்ளுவாங்க. அடுத்து இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து GSLV Mark 3 அப்படிங்கிற ராக்கெட் மூலியமா ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லிஃப்ட் ஆக போகுது. கிட்டத்தட்ட ஒரு 16 நிமிஷத்துல எங்க இது ரீச் ஆயிரும், பூமியோடைய தாழ்வு வட்ட பாதையில போய் ரீச் ஆயிரும் 16 நிமிஷத்துல. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், இந்த ராக்கெட் எல்லாம் பிரிஞ்சிரும். அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிட் மாடல், அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த க்ரூ மாடலும் சர்வீஸ் மாடலும் இணைந்தது தான் ஆர்பிட் மாடல். அது மட்டும் தான் பயணம் மேற்கொள்ளும். இந்த சர்வீஸ் மாடலில் இருக்கக்கூடிய அந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணி சில அசைவுகள்லாம் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சம் தூரம் போனால் ட்ராவல் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே சோலார் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும். இதன் மூலயமா ஒரு 5 to 7 days வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வீஸ் மாடல் பிரிஞ்சிரும். அடுத்து இருக்கக்கூடிய அந்த க்ரூ மாடல் மட்டும் கீழே வந்து நமக்கு ட்ராவல் ஆகி பேராஷூட் மூலியமா எங்கே போய் இது லேண்ட் ஆகும்னா அந்த ஸ்பிளாஷ் டவுன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேண்ட் ஆகக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய அரேபியன் சீல வந்து லேண்ட் ஆகும். அந்த கடலில் லேண்ட் ஆனவனையும் கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நிமிஷத்துக்குள்ள குரு மாடல் வந்து ரெக்கவரி பண்ணிட்டு வீரர்கள் வந்து வெளியே வந்துடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதனுடைய திட்டம் வெற்றி பெற்ற என்ன சாதனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் மட்டும் வெற்றி பெற்றா விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பிய 4வது நாடாக இந்தியா வந்து வந்துடும், 4th country. அப்போ இதுக்கு முன்னாடி 3 பேர் யாரெல்லாம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவுக்கு அடுத்தபடியாக 4வது நாடாக இந்தியா வந்து ஒரு சிறப்பான ஒரு பெருமையை வந்து பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தேங்க்யூ.